Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.1ல third question பார்க்க போறோம். Third question பாருங்க. Vani, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus one third of her father's age plus one fourth of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? ஓகேவா, கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கொஷின்ஸ்லாம் பார்த்தோன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதில் வந்து XYZோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ சேம் அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வேர்ட் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வனி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர். இப்போ இவங்க 3 பேரோட ஏஜ் தான் நமக்கு தெரியணும். ஓகேவா, இப்போ இவங்க 3 பேரோட ஏஜும் நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், XYZன்னு வேரியபிள்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன எடுத்துக்கலாம், லெட் வனிஸ் ஏஜ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் be y. Okay, next her grandfather ஓட ஏஜ் be z. ஓகேவா, என்ன எடுத்துக்கிட்டோம், XYZன்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த XYZ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, Vani, her father and her grandfather have an average age of 53. அப்போ ஆவரேஜ் ஏஜ் என்ன வருது, 53. அப்போ 3க்கும் ஆவரேஜ் போடுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் எப்படி போடுவோம், x plus y plus z whole divided by 3. ஓகேவா, 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ டிவைட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, 53க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x plus y plus z is equal to 3 into 53. இப்போ 3 into 53 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், x plus y plus z is equal to 3 3s are 9, 5 3s are 15. ஓகே, இப்போ இது ஈக்குவேஷன் 1 ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணலாம். ஓகேவா, செகண்ட் கண்டிஷன் என்ன, ஒன் ஹாஃப் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். ஒன் ஹாஃப் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ்னா கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் என்னென்னு எடுத்திருக்கோம், இசட்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒன் ஹாஃப் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ்னா எப்படி எழுதுவீங்க, இசட் டிவைடட் பை 2. ஓகேவா, ஒன் ஹாஃப் ஆஃப் grandfather age z. அப்போ 1 into z into 1/2னா என்ன வரும், z divided by 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/3 of her father's age. 1/3 of her father's ageனா father's age நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், yன்னு எடுத்திருக்கோம். இப்போ y divided by 3. 1/3 of her father's age plus 1/4 of her, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 of Vani's age is 65. 3ஐயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1/4 of Vani's age. இப்போ x/4 is equal to 65. இது 3ஐயும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக 65க்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க கண்டிஷன். இப்போ இதுக்கு என்ன எடுக்கணும், நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். இப்போ LCM எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 3 4. 2 3 4க்கு LCM நீங்கள் நார்மலாக இப்படி போடுவோம், 2 3 4னா இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாமா. இப்போ 1 2 is 2, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1 3 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 1 1. ஓகேவா, அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு LCM கிடைக்கும். 2 2s are 4, 4 3s are 12. ஓகேவா, இப்போ LCMே நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ நார்மலாக இது வரைக்கும் நீங்கள் போன கிளாஸ்லலாம் நீங்கள் படித்தது வந்து இந்த மாதிரி தான் LCM எடுத்திருப்பீங்க. ஓகேவா, ஹையஸ்ட்டு டிகிரி தான் நம்ம எடுப்போம் LCM. ஓகேவா, அப்போ 4 3s are 12. ஓகேவா, இப்போ 12னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, இங்கே 2 இருக்கா, Z டிவைடட் பை 2. அப்போ 2 எத்தனை டைம்ஸ் வரும், 12 6 டைம்ஸ் வருமா, 6 2s are 12. அந்த 6ஐ மேலே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6Z ப்ளஸ் 3ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 3s are 12. அப்போ என்ன கிடச்சிரும், 4Y ப்ளஸ் 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்கா, 4 3s are 12. அப்போ 3x ஈக்குவல் டு 65. நெக்ஸ்ட் இந்த 12ல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 65 இன்ட்டு 12. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 65 இன்ட்டு 12 என்ன வரும், 65 இன்ட்டு 12.
இப்போ 2 5s are 10 balance 1 6 2s are 12 12 plus 1 13 5 6 இப்போ 5 plus 3 8 7 இப்போ 780 கிடைக்குது இப்போ ஆர்டராக எழுதிருக்கோங்க 3x plus 4y plus 6z is equal to 780 இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோமா இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நெக்ஸ்ட் கண்டிஷன் லாஸ்ட் ஒன் கண்டிஷன் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 4 years ago if Vani's grandfather was 4 times as old as Vani 4 years ago அப்படின்னா இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அவங்க ஏஜ் வந்து 4 இயர்ஸ் கம்மியாக இருக்குமா இப்போ நமக்கு இப்போ ஏஜ் வந்து ஒரு 15 இருக்குது இப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஏஜுங்கும்போது என்ன இருக்கும் 11 இருக்கும் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் நம்ம -4 போடணும் அப்போ 4 years ago if Vani's grandfatherோட ஏஜ் என்ன Z அப்போ 4 years agoங்கும்போது என்ன போடுவீங்க Z -4 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 4 times as old as Vani 4 times as old as Vani அப்படின்னா 4 times Vani ஏஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ 4 times வனியோட ஏஜும் 4 இயர்ஸ் எகோங்கும் போது என்ன போடுவீங்க x-4 வனியோட ஏஜ் x 4 இயர்ஸ் எகோ அவளோட ஏஜ் எப்படி இருக்கும் x-4 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் z-4 is equal to 4 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் 4x minus 4 4s are 16 நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம் இப்போ 4x நம்ம எப்போதுமே x ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்போ 4x இங்கே வச்சுட்டு இந்த z அந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன வரும் மைனஸ் இசட்னு வந்துடும் 4x மைனஸ் இந்த z இந்த பக்கம் வரும்போது மைனஸ் இசட் இங்கே இந்த -16 அந்த பக்கம் கொண்டு வாங்க ஆல்ரெடி இங்கே -4 இருக்குது -16 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா +16 அப்போ ஈக்குவேஷன் என்ன வந்துடும் 16 - 4 12 ஈக்குவல் டு 4x மைனஸ் இசட் இப்போ நார்மலாக எழுதுனீங்கன்னா 4x minus z is equal to 12 இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓகேவா இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணியாச்சு இப்போ அதில் மூணாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இல்லை என்ன இல்லை எக்ஸ் இருக்குது இசட் இருக்குது என்ன இல்லை ஒய் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் நம்ம எதை தான் எலிமினேட் பண்ணணும் ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷனையும் ஆல்ரெடி நமக்கு இருக்க 3rd ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவும் இசட்டோட வேல்யூவும் ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒய்யை எலிமினேட் பண்ண போகிறோம் ஒய்யை எலிமினேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள் இங்கே 4y இருக்குது இங்கே ஒய் இருக்குது ஃபஸ்ட்டு அதை ஈக்குவல் பண்ணணுமா அதை கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் கேன்சல் பண்ண முடியும் அப்போ 4y வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணணும் டோட்டலாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் தானே இது அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் x + y + z is equal to 159 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ ஈக்குவேஷன் 1 நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் இப்போ என்ன கிடச்சிரும் 4x + 4y + 4z equal to 159 இருக்குது இப்போ நம்ம 159 4ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும் அப்போ 159 × 4 9 4s are 36 balance 3 5 4s are 20 20 plus 3 23 balance 2 1 4 is 4 4 plus 2 6 என்ன கிடைக்குது 636 ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 and 2 தானே சால்வ் பண்ணுறோம் அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுவோம் ஓகேவா 3x + 4y + 6z equal to 780 ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணலாமா இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 ஓகே இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ணால் தான் என்ன ஆகும் கேன்சல் ஆகும் இப்போ சப்ராக்ட் பண்ணுறீங்க ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சப்ராக்ட் பண்ணுறீங்க சப்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்போதும் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டாவது ஈக்குவேஷனோட சைனை சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஓகேவா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ நம்ம என்ன போட்டுக்கிறோம் மைனஸ் ஓகேவா 4x - 3x என்ன வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் 4y - 4y கேன்சல் 4z - 6zனா என்ன கிடச்சிரும் மைனஸ் 4 - 6 என்ன கிடைக்கும் -2z ஓகேவா பெரிய நம்பருக்குள்ள சைன் தானே போடுவீங்க மைனஸ் பண்ணிவிட்டு அப்போ என்ன வந்துடும் 6 - 4 2 பெரிய நம்பருக்குள்ள சைனு மைனஸ் அப்போ -2z equal to -780 + 636 இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் சைனை போட்டுருங்க அடுத்து 780லேருந்து 636 மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 10 4 7 - 3 4 144 கிடைக்குது ஓகே 144
ஓகேவா எக்ஸ் மைனஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 144. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு நோட் பண்ணிடலாம். ஓகேவா இப்போ ஈக்குவேஷன் 3லையும் ஈக்குவேஷன் 4லையும் நமக்கு என்ன வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்ட் இசட் இருக்குது. இதுலேயே எக்ஸ் அண்ட் இசட் இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணணுன்னா எதை கேன்சல் பண்ணலாம், இங்கே 2z இருக்குது, இங்கே z இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை 2வால் மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன கேன்சல் ஆகும், z கேன்சல் ஆகும். ஓகேவா அப்போ ஈக்குவேஷன் 3யை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2வால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3யை 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். போத் சைட் 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8x, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2z, 12 2s are 24. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 அப்படியே எடுத்துடுங்க. எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144. ஓகேவா நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சைனாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணும்போது தான் என்ன வரும், சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து கேன்சல் பண்ண முடியும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னா ப்ளஸ். ஓகே 8x மைனஸ் ரெண்டாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண சைனை தான் எப்போதும் பார்க்கணும். ஓகேவா இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ 8x மைனஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும், 8xல் ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 7x. இப்போ ப்ளஸ் 2z, இங்கே மைனஸ் 2z, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 144 இருக்குது, இங்கே ப்ளஸ் 24 இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 144 ப்ளஸ் 24னால் என்ன கிடைக்கும், 4 + 4 8, 4 + 2 6, 168 கிடைக்குது. அப்போ 7x = 168னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க, 168 டிவைடட் பை 7. அப்போ டிவைட் பண்ணால் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். 7 டேபிள் போடுங்க. 1 7 is 7. நெக்ஸ்ட்டு 2 7s are 14 இருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 இருக்கும், 28. அப்போ என்ன வரும், 7 4s are 28. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸுங்கிறது யாரோட ஏஜு, வனியோட ஏஜு. இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸோட நீங்கள் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனை மட்டும் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24ன்ட்டு எதுலையாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இசட்டோட வேல்யூ கிடைக்கும். ஓகே இப்போ இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளாக உள்ள ஈக்குவேஷனை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனில் சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ ஈக்குவேஷன் 3ல் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் x is equal to 24 in equation 3. ஓகேவா equation 3 என்ன இருக்குது, 4x minus z equal to 12. 4x minus z equal to 12. 4 into x என்ன 24 minus z equal to 12. 24 into 4, 4 4s are 16, balance 1, 2 4s are 8, 8 plus 1, 9, 96. Minus z is equal to 12. இது இங்கேயே நான் போடுறேன். 96 minus z equal to 12. அப்போ minus z equal to இந்த 12 plus 96 அந்த பக்கம் வந்ததுன்னா minus 96. இப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிரும், minus z is equal to, இப்போ ஒரு மைனஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்குள்ளே சைன் பண்ணும். பெரிய நம்பருக்குள்ளே சைன் என்ன, அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. மைனஸ் 96ல் 12 மைனஸ் பண்ணுங்கள், 4. ஓகேவா 84. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ z இஸ் ஈக்குவல் டு 84. இசட்டுன்னா யாரோட ஏஜ் எடுத்துக்கிட்டோம் நம்ம, இசட்டு வனியோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ். ஓகேவா இப்போ எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், இசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் அப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். ஒய்யோட வேல்யூ வேணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இதுதானே சிம்பிளாக இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்பர் பெருசாக இருக்குது. நம்ம எப்போதும் சிம்பிளாக உள்ள ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z இஸ் ஈக்குவல் டு 159. அந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூவையும் இசட்டோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substitute x is equal to 24 and z is equal to 84 in equation 1. Equation 1 என்னது, x plus y plus z is equal to 159. ஓகேவா சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸோட வேல்யூ 24 plus y plus 84 is equal to 159. இப்போ 24 plus 84 ஆட் பண்ணுங்கள்.
4 plus 4 8, okay, 2 plus 8 plus 2 10, ஓகேவா, equal to 159, ஓகேவா. next y is equal to 159 plus 108 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா minus 108, ஓகேவா. மைனஸ் பண்ணிங்கன்னா y is equal to 159 108 மைனஸ் பண்ணால் 1, ஓகே. இப்போ 51, y is equal to 51, ஓகேவா. இப்போ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ மூணுமே ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் எப்படி எடுத்து எழுதுவீங்க? இப்போ எப்படி எடுத்துக்கிட்டோம்? எக்ஸுங்கிறது வனியோட ஏஜ், ஒய்ங்கிறது ஃபாதர் ஏஜ், இசட்டுங்கிறது கிராண்ட் ஃபாதர் ஏஜ், ஓகேவா. அப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம்? therefore Bunny's age is 24. next her father's age is 51. y என்னது? 51. next her grandfather age இதில் என்ன கண்டுபிடிச்சோம்? 84, ஓகேவா. தானே கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். இப்போ வனிஸ் ஏஜ், ஃபாதர்ஸ் ஏஜ், கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் கண்டுபிடிச்சாச்சு, ஓகே. இவ்வளோதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷனை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். எப்போதும் போடுற மெத்தடில் என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 பாருங்கள். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the hundreds digit plus twice the tens digit is equal to the units digit, then find the original 3-digit number. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு 3-digit நம்பர் கொடுத்துருக்க கண்டிஷன் ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ 3-digit நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. அப்போ நார்மலாக நம்ம ஒரு 3-digit நம்பர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு 145ன்னு நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 × 1ன்னு எழுதலாமா? ஒரு 100 இருக்குது, ப்ளஸ் டென்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இப்போ 10 × 4 ப்ளஸ் 5 × 1, ஓகேவா. 1 × அதாவது ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. 1 × 5 சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன், ஓகேவா. இப்படி எழுதலாமா? இப்போ 100 × 1 என்ன வரும்? 100 வரும், ப்ளஸ் 40 ப்ளஸ் 5, அப்போ 145 கிடச்சிருமா? அப்போ நம்ம எடுக்கிற நம்பரை எந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம்? இப்போ நம்ம ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம், ஓகேவா. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய நம்பர் என்னது? லெட் த நம்பர் பி, எப்படி எழுதலாம்? 100x, ஓகேவா. 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z 1z, ஓகேவா. இதுதான் நம்ம எடுத்துக்கிற நம்பர், ஓகேவா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? xyz கண்டுபிடிக்கணும், ஓகேவா. புரிஞ்சிச்சா? நமக்கு 3-digit நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 3-digit நம்பரை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? அதாவது இப்போ 100 தான் வரணும்னு இல்லை, 200 வரலாம், 300 வரலாம், என்ன வேணால் உங்களுக்கு நம்பர் கிடைக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா. இப்போ நமக்கு 3-digit நம்பர் தான் வேணும், ஓகேவா. அப்போ எக்ஸுங்கிறது யூனிட் பிளேஸ், 100 பிளேஸு, ஒய்ங்கிறது டென்ஸ் பிளேஸு, இசட்டுங்கிறது யூனிட் பிளேஸ், அப்படி தான் எடுத்திருக்கோம், ஓகேவா. இப்போ என்ன எழுதியிருக்கோம்? இசட் வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது, ஒய்ன்றது 100 பிளேஸ், நெக்ஸ்ட்டு ஒய்ன்றது டென்ஸ் பிளேஸ், இசட்ன்றது 100s பிளேஸ், ஓகேவா. இப்படி தானே எடுத்திருக்கோம். இசட் வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது, ஒய் வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது, எக்ஸ் வந்து 100 பிளேஸில் இருக்குது, ஓகே. இப்போ இது நம்ம எடுத்திருக்க டிஜிட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. இப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த டிஜிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிவர்ஸ்டு
நம்பர் பி ரிவர்ஸ்டு நம்பர். இப்போ டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வந்துடும், இசட் வந்துடும். ரிவர்ஸில் எழுதுங்க அப்படியே. அப்போ 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இசட் அடுத்து ஒய் எக்ஸ். ஓகேவா, ரிவர்ஸ் பண்ணும்போது ஒய் மாறாது. ஓகேவா, இப்போ ஒய் சென்ட்ரலில் இருக்கிறதுனால அப்படியே தான் வரும். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 3 digit நம்பர் இஸ் 11. இப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ், அப்போ டிஜிட்ஸ் XYZ. அப்போ XYZை சம் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 11 கிடைக்குது. இப்போ இது ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கண்டிஷன் பாருங்கள். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். அப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது நம்ம எழுதியிருக்கோம் த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தென் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். 46 மோர் தென்னா ஆட் பண்ணுவீங்க 46-ஐ. 5 டைம்ஸ்னால் என்ன பண்ணணும், 5ஆல் ஃபார்மர் நம்பர் நார்மலாக நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ ரிவர்ஸ்டு நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸு தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுது. ரிவர்ஸ்டு நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர்னால் நார்மலாக நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் என்னது, 5 × 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட். ஓகேவா, இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். ஓகேவா, மோர் தென் 46 மோர் தென் 5 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 46 மோர் தென்னா அதோட என்ன பண்ணுவீங்க, 46-ஐ ஆட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா, இப்போ அதை ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், 5-ஐ ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500x ப்ளஸ் 50y ப்ளஸ் 5z ப்ளஸ் 46. ஓகே, இப்போ நமக்கு XYZல ஃபார்மில் எழுதணும். அப்போ அதிகமாக இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ இங்கே உள்ள வேல்யூஸ்லாம் இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணலாமா. அப்போ இங்கே 500x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸில் வரும். அப்போ 500x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே 50y இருக்குது, இங்கே 10y இருக்குது. 10y இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 10y. இங்கே 5z இருக்குது, இங்கே 100z இருக்குது. அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 100z. ஓகே, ப்ளஸ் 46 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ 500x மைனஸ் எக்ஸ்னால் என்ன வந்துடும், 499x ப்ளஸ் 50y மைனஸ் 10yனா 40y. இங்கே என்ன இருக்குது, 5z மைனஸ் 100z. அப்போ பெரிய நம்பருக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ 100 மைனஸ் 5 95z ப்ளஸ் 46. எப்போதுமே கான்ஸ்டண்ட்டை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமே வச்சுக்கோங்க. அப்போ என்ன வந்துடும், மைனஸ் 46 ஈக்குவல் டு மைனஸ் 46. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சு எழுதிட்டோம். செகண்ட் கண்டிஷன் வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த 100 டிஜிட் என்னது, ஒய். ஓகேவா, 100 டிஜிட் என்னது எக்ஸ். 100 டிஜிட் நான் ஒய்னே நான் மீன் பண்ணிகிட்டு இருக்கேன். 100 டிஜிட் வந்து எக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ட்வைஸ் த 10th digit. ட்வைஸ் த 10th digitனா 10th digit ஒய். அப்போ 2y. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y புரிஞ்சுதா, இஸ் ஈக்குவல் டு த யூனிட்ஸ் டிஜிட். யூனிட்ஸ் டிஜிட்டுங்கிறது இசட். ஓகேவா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த 100 டிஜிட்ங்கிறது என்னது, எக்ஸ். ஓகே, ப்ளஸ் ட்வைஸ் த 10th digit. 10th digit என்னது, ஒய். அப்போ ட்வைஸ் த 10th digitனா 2 × y ஈக்குவல் டு த யூனிட்ஸ் டிஜிட். யூனிட் டிஜிட் வந்து இசட். ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இசட் கொடுத்துருக்க கண்டிஷன். இப்போ இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு நமக்கு. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோன்னா XYZோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எந்த
எந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம்? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 11 இருக்குது. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே மைனஸ் இசட் இருக்குது. அப்போ டேரெக்டாகவே என்ன ஆகும்? கேன்சல் ஆகுமா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஓகே, இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x, ஒய் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3y, இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 11. ஓகே, இது ஈக்குவேஷன் 4. இப்போ எக்ஸ் ஒய் வேரியபிள் வந்திருக்கு, நம்ம இசட்டை எலிமினேட் பண்ணியிருக்கோம். அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எடுத்துகிட்டு இசட்டை எலிமினேட் பண்ணணும். அப்போ இசட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு எந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம்? இங்கே 95z இருக்குது. ஓகேவா? இங்கே 95z இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 0 இருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஈக்குவல் டு 11 இருக்குது, அப்புறம் அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 3யை நம்ம என்ன பண்ணணும்? 95ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே 95z இருக்குது, இங்கேயும் 95z வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும் இசட்டை. ஆல்ரெடி இசட்டை எலிமினேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்னொரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம்? நம்ம ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 எடுக்க போகிறோம். ஈக்குவேஷன் 3 எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 95ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2வை எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 என்ன அப்படின்னா 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3யை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3 ஆல்ரெடி என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இதை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 95ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 95, ஏன்னா 95z வேணும் நமக்கு, அதனால் 95ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்றதை 95ஆல் நான் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கேயே ஒரு முறை எழுதி காமிக்கிறேன். இப்போ எக்ஸ்னா 95x ப்ளஸ் 95 இன்ட்டு 2னா என்ன வந்துடும்? 190y மைனஸ் 95z ஈக்குவல் டு 0 இன்ட்டு 95 0 கிடைக்கும். இப்போ இதை தான் எடுத்து நாங்கள் எழுத போகிறேன். ஓகே, 95x ப்ளஸ் 190y மைனஸ் 95z ஈக்குவல் டு 0. சால்வ் பண்ணலாமா? இப்போ சைன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்குள்ளே சைன் எல்லாத்தையும் இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ். ஓகே, இங்கே 0ன்றதுனால நமக்கு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 499x மைனஸ் 95 அப்படின்னா என்ன வந்துடும்? 499ல் 95ஐ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 404 கிடைக்குமா? 404x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 190y ப்ளஸ் 40y. இப்போ மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குன்னா பெரிய நம்பருக்குள்ள சைனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. மைனஸ் 190ல் 40யை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 150y ப்ளஸ் 95 மைனஸ் 95z கேன்சல் ஈக்குவல் டு மைனஸ் 46. ஓகேவா? 404x minus 150y is equal to minus 46. இது equation number 5. equation number 4 already என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2x plus 3y equal to 11 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே 150y இருக்குது. ஆல்ரெடி ஈக்குவேஷன் 4 நமக்கு என்ன இருக்குன்னா 2x plus 3y is equal to 11 இருக்குது. இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 115 கொண்டு வரணும். 3யை எதால் மல்டிப்ளை பண்ணால் 150 வரும்? 5 3s are 15. அப்போ 50 3s are 150 கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்? நம்ம 50ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 4 and 5 எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம். புரியுதா? ஏன்னா நம்ம இசட்டுங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ஆர்
ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒய்யை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒய்யை எலிமினேட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 4. ஓகேவா? ஈக்குவேஷன் 4 இப்போ எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 50ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு தெரியுதா? இங்கே 150 இருக்குது. இப்போ 150 வேணும் அப்படின்னா 50ஆல் இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 × 2 100x ப்ளஸ் 50 × 3 150y is equal to 50 × 11. 11 5s are 55. 550. ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. 404 இது ஈக்குவேஷன் 5. 404x minus 150y equal to minus 46. இப்போ ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? ஆட் பண்ணுவேன்னா ஆல்ரெடி சைன் சேஞ்சில் தான் இருக்குது. இப்போ ஆட் பண்ணாலே போதும். இப்போ 100 404 என்ன வந்துடும்? 504x ப்ளஸ் 150 மைனஸ் 150 கேன்சல் ஈக்குவல் டு 550ல் 46 மைனஸ் பண்ணுறீங்க. 46 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிரும்? 504. ஓகே, இப்போ 504x ஈக்குவல் டு 504 என்ன வந்துடும்? x இஸ் ஈக்குவல் டு 504 கேன்சல் ஆகிடும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ x ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இது ஈக்குவேஷன் நம்பர் 4 ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அங்கே எடுத்துருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 4. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 4 என்னது? 2x + 3y = 11. 2x + 3y = 11. அப்போ 2 × x என்னது? 1 + 3y = 11. இப்போ 2 + 3y = 11னா 2 + 3y = 11. 3y = 11 மைனஸ் +2 அந்த பக்கம் வந்தால் -2. இப்போ 3y = என்ன கிடச்சிரும்? 11 - 2 9. இப்போ y இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் உள்ள 3 எங்கே வரும்? டிவிஷனில் வரும். அப்போ 3 3s are 9. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டையும் என்ன பண்ணணும்? வேறு XYZ உள்ள ஈக்குவேஷனில், அதாவது ஈக்குவேஷன் 1 2 3ல் எதுலையாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இசட்டோட வேல்யூ. இப்போ எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குது. அதிலே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x + y + z = 11ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இப்போ x இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் x இஸ் ஈக்குவல் டு 1, x 1 தானே, அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1. இப்போ x + y + z = 11. x 1 + y 3 + z = 11. இப்போ 4 + z = 11. z is equal to 11 minus 4. இப்போ z is equal to என்ன கிடச்சிரும்? 7. இப்போ நம்ம நம்பர் என்ன எடுத்திருக்கோம்? 100x + 10y + z. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஜிட்ஸ் என்ன வந்துடுது? 1 3 7. அப்போ என்ன வந்துடுது? 3 டிஜிட் நம்பர்னா therefore the number 3 digit number is 137. x 100 place, y வந்து tens place, z வந்து unit place. அப்போ நம்பர் என்னது? 137. உங்களுக்கு அப்படி தான் இது எப்படி டைரெக்டாக போடுறோம் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும், இப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணினாலும் என்ன தான் வரும்? 100 × 1. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 1. அப்போ 100. ஓகேவா? 100 × 1 நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 100 × 1 100 ப்ளஸ் 10 × y என்ன கண்டுபிடிச்சோம்? 3. இப்போ 10 × 3 என்ன வரும்? 30 ப்ளஸ் z என்ன கண்டுபிடிச்சோம்? 7. இப்போ ப்ளஸ் 7. அப்போ 137. 100 + 30 + 7 என்ன கிடச்சிரும்? 137. நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3, 1 + 3 4,
ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 7. அப்போ 4 + 7 11. ஓகேவா, ஈக்குவலாக வருதா? அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ எப்போவுமே நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில், ஈஸியாக இருக்க ஈக்குவேஷனில், அதாவது கொடுத்துருக்க கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட், இதோட நம்ம 3rd and 4th கொஷின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் இருக்க 5th கொஷின் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.